அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான வேர் அந்த எண்ணெயில் கிளாநெல்லி வேர். கிளாநெல்லி வேர் அவ்வளோ சூப்பர். நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு சும்மா பஞ்ச் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அந்த வேரை மட்டும் கட் பண்ணி அதை உள்ளே போட்டு எண்ணெயில் காய்ச்சி வச்சிடணும். இல்லைனா சூரியப்படம் இருக்கிறதுலே சூப்பரான விஷயம் சூரியப்படம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிளாநெல்லி வேர் போட்டுக்கிறோம். அதேமாதிரி நான் இப்போ ஆலிவரால உள்ளே போட்டு முளைச்சி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த வெந்தயம், அந்த காஞ்சதை நம்ம அதையும் உள்ளே போட்டுக்கணும். 2 போதும். நிறைய இருக்கு இல்லையா, வெட்டி வேர் போடுவாங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வேம்பாலம் பட்டையெல்லாம் போடுவாங்க. வேம்பாலம் பட்டையெல்லாம் சூப்பராக இருக்கும். வேம்பாலம் பட்டையும் சேர்த்து போட்டாங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஹேர் சில்கி. என்ன தான் என்ன தேய்ச்சாலும் பார்த்தீங்கன்னா என்ன தேய்ச்சி மாதிரியே இருக்குல்ல, அப்படி பிடிச்சிக்கொண்டு சொல்லி எண்ணெயை தேய்க்க மாட்டாங்க. அப்படி கிடையாது, என்ன தேய்ச்சி மாதிரியே இருக்காது. வேம்பாலம் பட்டைக்கு அப்படி இருக்கும். நல்ல க்ரோத்தும் கொடுக்கும், ஷைனிங் கிடைக்கும், ப்ளஸ் முடிவு அப்படியே நிறுத்தணும் வேம்பாலம் பட்டை. ஸோ வேம்பாலம் பட்டை கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸோ அந்த 3 மெயின். இதுக்கு மேலே பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றே பல பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கிளாநெல்லி வேறு, வேம்பாலம் பட்டை, ப்ளஸ் நம்ம அந்த ஆலிவரால் ஊற போட்டு செஞ்சோம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் அலுப்புப்படுவாங்க எல்லோரும். செஞ்சுட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பர். இந்த எண்ணெயை சூரியப்படம்னு சொல்லுவாங்க. அப்படியே கிளாஸ் பாட்டிலில் வச்சு சூரியனில் போட்டாங்கன்னா விட்டமின் டி இறங்கும். மழை காலங்களாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லைட் ஹீட் சிறுதியாக வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த எண்ணெயை போட்டாலே போதும், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே எப்பேற்பட்ட ஒரு விஷயமும் சூப்பராக பால்டுலேயும் 100% முளைக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்.